இல்லையா? சத்தத்தையே காணுமே. அப்பதான் சத்தம் வருது. என்ன தலைப்பு? என்ன தலைப்பு? வெற்றி பெறுவான். சரி சரி, நீங்களா என்ன செய்யணும்? வெற்றி பெறணும், அப்படித்தானே? ஆமா, படித்து கொண்டு இருக்கிறீங்க. பாடத்தில் என்ன செய்யணும்? தோல்வி அடையக்கூடாது, அப்படித்தானே? விளையாடுவீங்க, விளையாட்டில் என்ன செய்யணும்? வெற்றி பெறுமா வேண்டாமா? ஓடும்போது ஃபர்ஸ்ட்ல ஓடணுமா வேண்டாமா? ஓடணும், சரியா? ஆமாம், விளையாட்டில் வெற்றி பெறணும், தேர்வில் என்ன செய்யணும்? வெற்றி பெறணும். அதே போல பாவத்தில் என்ன செய்யணும்? வெற்றி பெறணும். எந்த பாவமும் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. எந்த தவறு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது, சரியா? ஆமாம், விபிஎஸ் படித்த வசனங்கள் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. பாடல்கள் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. உங்கள் எல்லாரையும் ஆலயத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேம்பஸையும் நிறைஞ்சி இருக்கு. நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறீங்க? வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் ஆலயத்திலிருந்து அன்போடு கூட வரவேற்கிறோம். அருமையான இந்த தட்டாமடம் பட்டணத்தின் மக்கள் அனைவரையும் ஆலயத்திலிருந்து அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற குட்டி பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அறிவியல் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. உடைய பிள்ளைகளுடைய கரங்களில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. இந்த மொபைல் ஃபோனை இன்றைக்கி நம்ம எப்படி பயன்படுத்தணும்? யார் பயன்படுத்தணும்? எந்த வயசில் பயன்படுத்தணும்? இப்படி பிள்ளைகளுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாப்பிடுவதற்காக இன்றைக்கி என்ன செஞ்சிடறோம்? மொபைல் ஃபோனை பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? கையில் கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் இல்லை அப்படி சொன்னால் பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேங்க? சாப்பிட மாட்டேங்க. ஃபோனுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க. அதிலிருந்து பெற்றோர்கள் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி கொண்டு வரணும். சின்ன பிள்ளைங்க எப்படி வளர்கிறார்களோ அப்படிதான் பெரியவர்களாக போகிறோம் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. சின்ன வயசில் நல்லபடியாக பெரியவர்களை மதித்து வளர்வார்கள் அப்படின்னு சொன்னால் பெரியவர்கள் ஆன போதும் என்ன செய்வாங்க? பெரியவர்களை கனப்படுத்துவாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள் அப்படின்னு சொன்னால் பெரியவர்கள் ஆகும்போது பெற்றோரை என்ன செய்வாங்க? பராமரிப்பார்கள். சின்ன வயசுல எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செய்வார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வியாபாரிகளாக இருப்பாங்க, பெரிய பெரிய அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க. இப்படி சின்ன வயசுல அப்படி பிள்ளைகள் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படிதான் பெரியவர்கள் ஆகும்போது என்ன செய்வாங்க? இருப்பாங்க. எனவே பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க, தாத்தா பாட்டி வந்திருக்கலாம், சித்தி சித்தப்பா வந்திருக்கலாம், அத்தெல்லாம் வந்திருக்கலாம். இப்படி பிள்ளைகளை நல்லா என்ன செய்யுங்க? கவனிங்க. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை நல்ல கவனிங்க. பிள்ளைகளோடு கூட நேரம் செலவு பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை, பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை, யாருக்குமே பிள்ளைகளோடு பழகுவதற்கு நேரம் இல்லை, பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த குட்டி பிள்ளைகளோடு நல்லா நேரம் செலவு பண்ணுங்க. நல்ல விளையாடுங்க. உங்களுக்கு தெரிந்த விளையாட்டுகள் பல பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் உண்டு. அதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளோடு கூட நேரம் செலவு செய்யுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் எதிர்காலத்தில் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பதவியில் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. உங்கள் எல்லாரையும் ஆலயத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அருமையான குட்டி பிள்ளைகளை விடுமுறை வேதாக பள்ளிக்கு நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். உங்களுக்கு ஆலயத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, இந்த விடுமுறை வேதாக பள்ளிக்காக உழைத்தவர்கள் அநேக பேர், அருமையான இயக்குநர்கள், அவர்களுக்கு ஆலயத்தில் நன்றி சொல்லுகிறோம். டீச்சர்ஸ் உற்சாகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? கலந்து கொண்டிருக்கிறார்கள். டீச்சர்ஸ் என்ன செய்கிறோம்? ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். அது மட்டுமல்ல, அருமையான சபை ஊழியர் இந்த பிபிஎஸ் ஆலயத்தையும் பொறுப்பேற்று நடத்தி இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆலயத்தில் நன்றி சொல்லுகிறோம். ஆலய பணியாளர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்சிஎஃப் கமிட்டி ஆலயம் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, அங்கே அநேகர் பிள்ளைகளுக்காக கொடுத்தீர்கள். நல்ல ஸ்நாக்ஸ், நல்ல உணவு என்று சொல்லி கொடுத்தீங்க. நல்ல நல்ல பிரைஸ் வாங்கி கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்கொடை கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் ஆலயத்திலிருந்து நன்றி சொல்லிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து இப்படி திருச்சபையின் ஊழியர்களிலே நம்மளை இணைத்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கலாம்.